திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அக்னி ரூபமாக இருக்கிறார். அது ஆந்திராவில் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கான்ற கேள்வி கிண்டலுக்காக சில பேர் வைக்கிறாங்க. காரணம் அங்கு நிலவக்கூடிய சூழல். அந்த கோவில் பணிக்கு அதாவது கூட்டம் அதிகமாகுன்னு சொல்லிட்டு அதிகமான பணியாளர்கள் நியமிக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது. இது அமைச்சர் வர போயிடுச்சு. இது எங்க தனக்கு பேர் கெட்ட பேர் ஆயிருமோன்னு சொல்லிட்டு இப்பத்திக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான்ற பத்திரிகை செய்தி வந்திருக்குது. என்ன நடந்தது? அதாவது நீங்க சொன்ன மாதிரி திருவண்ணாமலை அருணாச்சலர் கோயில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இன்னைக்கு அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து நிறைய பக்தர்கள் இங்க வர்றாங்க. ஸோ நிறைய இப்ப அந்த பௌர்ணமிக்கு மட்டும்தான் மொதல் கூட்டம் வரும். இப்போ நாள்தோறும் பக்தர்களின் கூட்டம் பெரிய விட்டுதுங்கிறதுனால அந்த கோவில் நிர்வாகத்தை சீராக பண்ணணுங்கிறதுக்காக 109 போஸ்டிங் காவலர்கள் மற்ற இதெல்லாம் 109 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இந்து அறநிலையத்துறை சார்பாக தான் அது போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த 109 பணிக்கு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அப்ரோச் பண்றாங்க. ஓபன் காலாவே இல்லையா? இல்ல, அதாவது ஒரு சில நியமனங்கள் பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை டைரக்டா தான் நியமனங்கள் பண்ணுவாங்க. அது இந்து அறநிலையத்துல அது அப்படித்தான். டிஎன்பிசி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பள்ளிகளையும் சரி இங்கேயும் சரி இந்து அறநிலையத்துல நேரடி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இதுல பாத்தீங்கன்னா அந்த 109 போஸ்டிங்க்கு அந்த கட்சியை திமுகவை சேர்ந்தவங்க கட்சி நிர்வாகிகளும் சரி இதுல கூட்டணி கட்சிக்காரங்களும் அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதுதான் ஆட்சியில் பங்கு அடிக்கிறதுல பங்கு இது அதிகாரத்துல பங்கு அடிக்கிறதுல பங்குன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அது சம்பளமே 15,000 20,000 என்னமோ தான் வரும். அதுல ஆனா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 8 லட்சத்துல இருந்து 10-15 லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உடன்பிறப்புகளும் இருக்கிற கூட்டணி கட்சிகளும்